அல்லேலூயா. ஒவ்வொன்றையும் அறிந்திருக்கிறார். அடைக்கலான் குருவிகளையும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் உணவளிக்கிற தேவன் நம்மை வரவாரோ? அவருடைய உள்ளங்கரையுள்ள நம்மளை வரைந்திருக்கிற தேவனை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். எனவே உணர்வுள்ளவர்களாய் நம்மை அர்ப்பணித்து விசுவாச அறிக்கை செய்ய போகிறோம். வருகிற நாட்கள்ல இயேசுவை நான் நம்புவேன், அவரே நம்புவேன் என்று சொல்லி என்னோடு இணைந்து இந்த வரிகளை நீங்க உணர்ந்து பாடி உங்களுடைய இருதயத்தை பார்க்கிற ஆண்டவருக்கு உங்களுடைய விசுவாசத்தை நீங்க அறிக்கையிடும்படி பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசகோடி என்னை பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே. நேசகோடி என்னை பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. இன்னைக்கு நம்ம படிக்க போற வசனம் எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். படிக்க போற வசனம் ஏசாயா 30வது அதிகாரம் 21வது வசனம். ஏசாயா 30வது அதிகாரம் 21வது வசனம். நீங்கள் வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் இதுவே வழி. வாசிங்க சத்தமா, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் இது வழி, இதுவே உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். இப்ப இன்னைக்கு 4 விதமான வழி என்ன பார்க்க போறோம்? 4 விதமான வழி. இது என்ன வழின்னு நீங்க பாக்குறவங்க எங்களுக்கு சொல்ல போறீங்க. அதுல இருந்து ஆண்டவருடைய சத்தம் மட்டும் இல்ல, ஆண்டவருடைய வார்த்தை என்ன கேக்குதுன்றத நம்ம பார்க்க போறோம். சரியா? என்ன பார்க்க போறோம்? 4 விதமான வழி. அது நீங்க தான் என்ன வழின்னு சொல்ல போறீங்க. பிறகு நம்ம சேர்ந்து அந்த வழியில ஆண்டவருடைய வார்த்தை என்னன்றத படிக்க போறோம். அம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? டைம் ஆச்சு, எனக்கு சீக்கிரமா சொல்லி இந்த போன் வாங்க.
பீச்சுக்கு போலாமாடா? டேய் நாளைக்கு போலாமா? நாளைக்கு முடியாதுடா. டேய் டயர்டா இருக்குடா, நாளைக்கு போலாம்டா. நாளைக்கு அப்பா அம்மா போற ப்ரேயருக்கு போறேன்டா நான். டேய் ஏதாவது காரணம் சொல்லிட்டு வாடா, பீச்சுக்கு போலாம். அப்பா அம்மா எதுக்கு போய் சொல்லலாம்டா, நான் ஈஸ்வரருக்கு போய் சொல்ல முடியாது. இந்த டயலாக்லாம் விடாத. நாளைக்கு பீச்சுக்கு போறோம், நீ வர, அவ்வளவுதான். அடுத்த நாள் சரி வா. நல்லா காத்திருக்கு. ரொம்ப காத்திருக்குது. இந்த காத்து ரொம்ப அடிக்குது, மழை பெய்யுது. சீக்கிரம் அங்க விழிச்சுக்கலாம் வா. அம்மா என்ன பண்றாங்க? அந்த கேள்வி நான் கேட்கணும். நீங்க என்ன பண்றீங்க? நான் பிரேயர் மீட்டிங் முடிச்சுட்டு இப்பதான் வந்தேன். இயேசு ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகினான். அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றினான். அதற்கு பின் சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். போதும் ஆண்டவரே, போதும், என்னால முடியல, என் ஆத்துமாவை எடுத்துக் கொள்ளுங்க. நான் இந்த சூரிய செடிக்கு கீழே போய் படுத்துக் கொள்கிறேன். இளைஞாவே, எழுந்திரு, சாப்பிடு. நீ செல்ல வேண்டிய பயணம் வெகு தூரம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரம தகப்பனே, மனுஷன் அப்பத்தினால் மட்டும் அல்ல, கர்த்தருடைய வார்த்தையினால் பிழைப்பான் என்று நாங்கள் வாசிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் அநேக முறை இதை நாங்கள் சொல்லி இருக்கலாம், ஆனால் இன்று நாங்கள் பிழைக்க மட்டுமல்ல ஆண்டவரே, எங்களை எழுப்பி மறுபடியும் தகப்பனே எங்களை தைரியப்படுத்தி எங்களை திடப்படுத்தி, இன்னும் உனக்கு வழி இருக்கு மகனே, மகளே, நீ போக வேண்டிய வழி இன்னும் இருக்கு. அதுல ஆண்டவருடைய சத்தம் என்னன்றத நாங்கள் கவனித்து கேட்டு அதன்படி செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். தேவையில்லாத வழி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா நிறைய தேவை இருக்கு, தேவை இல்லைன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். வேதாகமத்திலிருந்து ஒரு சத்தம், தேவை இல்லாத வழி சோதோமுக்கு போகிற வழியா? ஆதியாகமம் 13வது அதிகாரத்துல 6வது வசனத்துல என்ன போட்டிருக்கு? அந்த 2 சகோதரர் இருந்தாங்களாம். இங்க எத்தனை பேர் சகோதர சகோதரிகள் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா கிறிஸ்துவுக்குள், ஆண்டவருக்குள், இயேசுவின் அன்பில் நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதர சகோதரிகள் தான். அங்க 2 சகோதரர் இருந்தாங்க.
அவங்களுக்கு சொத்து சுகம் ரொம்ப ஜாஸ்தி ஆனோடனே அவங்களுக்கு ஒரே இடத்துல இருக்க முடியல. அங்க நிலம், அந்த இடம் அவங்கள தாங்க கொள்ள மாட்டாம இருந்தது. 2 பேருக்கும் என்ன வந்துச்சுன்னா வாக்குவாதம். 8வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? வாக்குவாதம் பண்ண வேண்டாம் என்று அங்க ஆபிரகாம் சொல்றாரு. வாக்குவாதம் வேண்டாம். இன்னைக்கு நம்ம எத்தனை பேரு இந்த ஒரு வாரத்துல எத்தனை வாக்குவாதம் பண்ணோம்? நிறைய பண்ணிருப்போம்ல. அம்மா அப்பாவோட வாக்குவாதம் பண்ணிருப்போம், வீட்டுக்காரரோட இல்லைன்னா வீட்டம்மாவோட வாக்குவாதம் பண்ணிருப்போம், கூட பிறந்தவங்களோட வாக்குவாதம் பண்ணிருப்போம். எக்கச்சக்கமா நம்ம என்ன பண்ணிருப்போம்? வாக்குவாதம் பண்ணிருப்போம். அதுல வாக்குவாதத்துல நான் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனா இன்னைக்கு ஒரு விலையேற பெற்ற இந்த தேவை இல்லாத வழியில ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு விலையேற பெற்ற முத்து, ஒரு முத்தை தராரு. ஒரு விலையேற பெற்ற சொத்தை கொடுக்க விரும்புறாரு. ஒரு விலையேற பெற்ற கொத்து, சாவி கொத்து. இன்னைக்கு நீங்க முடிச்சு போகும்போது எல்லாருக்கும் யார் யார் ஒருத்தர் இருக்கீங்களோ ஒரு சாவி கொத்தை உங்களுக்கு அதை ஞாபகமா நாங்க கொடுக்க விரும்புறோம். யூத்ல இருந்து அந்த சாவி கொத்தை நீங்க வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவையில்லாத வழி நம்மளுக்கு இனிமே வரப்போகுது. ஆண்டவர் சொன்ன முத்து என்ன தெரியுமா? இந்த லோத்துக்கு ஆபிரகாம் என்ன சொன்னாரு? நீ முதல்ல போ, நான் 2வது நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நீ எங்க போகணுமோ நீ பிரிச்சு போய்க்க. நான் 2வதா நான் சூஸ் பண்ணேன். நம்ம எத்தனை பேர் எப்படி சொல்லுவோம் வாக்குவாதம் பண்ணும்போது? நான் விட்டு கொடுத்துருவேன், நீங்க முதல்ல எடுத்துக்கோங்க, நான் எது மிஞ்சுதோ நான் அதை எடுத்துக்குவேன். நம்ம சொல்லுவோமா? நம்ம சொல்லவே மாட்டோம். ஆனா இந்த ஆபிரகாம் என்ன சொன்னாரு? நீ முதல்ல எடுங்க. அப்ப இந்த லோத்து என்ன பண்ணாரா? லோத்தின் வழி, அங்க வாக்குவாதம் வந்துச்சு. அப்ப இந்த லோத்தின் வழி என்ன ஆச்சா? கண்ணால மட்டும் அவர் பார்த்தாராம். அழகா இருந்துதான் அங்க ஏதேன் தோட்டம் மாதிரி அங்க அவ்வளோ அழகா இருந்துச்சா. அந்த சோதோமுக்கு போகிற வழி, அதான் தேவையில்லாத வழிக்கு பேர் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம். இது சோதோமுக்கு போகிற வழி. சோதோம்னா என்ன அர்த்தம்னா இங்க பொல்லாப்பு நிறைஞ்ச இடம். ஆனா அது பார்க்கறதுக்கு அழகா இருந்தது. பார்க்கறதுக்கு அழகா இருந்தது. ஆனா போய் பார்த்தாதான் உள்ள தெரியுது அங்க அவ்வளவு பொல்லாப்பு, அவ்வளவு துன்மார்க்கம் நிறைந்த இடம். அதை போய் இந்த லோத்து இங்க தூரத்துல நின்று அவர் என்ன செஞ்சிட்டாரு? நான் அந்த இடத்துக்கு பக்கத்துல போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அங்க பைபிள்ல என்ன போட்டிருக்குது? அந்த 10வது வசனத்துல சோதோமுக்கு போகிற வழி அது சோவாருக்கு போகிற வழி மட்டும் அப்படி போட்டிருக்காரு. இங்கிலீஷ்ல ஜோவார், ZOAR அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்மால், சின்னது. நம்ம நிறைய நேரம் கண்ணுனால பார்த்துடுறோம்ல. கண்ணுனால பார்த்து தான் நம்ம தீர்மானம் பண்றோம். இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்ல, இது எனக்கு இஷ்டம், இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானம் பண்றோம். ஆனா நிறைய நேரம் நம்ம எந்த தீர்மானம் பண்றோம்? சின்னதை போய் நம்ம தீர்மானம் பண்றோம். நம்ம சொந்த கண்ணால மட்டும் நம்ம பார்த்தோம்னா ஜோவார், ஸ்மால். யூத் யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்க, don't choose the small things, don't choose the small things. ஜோவாரோட அர்த்தம் என்ன? ஸ்மால். ஸ்மாலுக்கு நேரா நீங்க போக வேண்டாம். ஏன்னா ஆபிரகாம் பின்னால அவருக்கு ஆபிரகாம்னு கர்த்தர் பேர் வச்சாரு. அன்னைக்கு அவர் ஆபிரகாமா தான் இருந்தாரு. அப்ப ஆபிரகாம் என்ன பண்ணாரா? இருக்கிற இடத்திலே இருந்தாராம். இன்னைக்கு விலையேற பெற்ற முத்து உங்களுக்கும் எனக்கும் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? நீ இருக்கிற இடத்திலிருந்து நீ வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கையும் மேற்கேயும் நோக்கி பார். இந்த நோக்கி பார். இந்த இடத்தை எல்லாம் நான் உனக்கு உன் சந்ததிக்கு இத சொத்தா நான் தர போறேன். உன் கால் மிதிக்கும் இடத்தை எல்லாம் நான் என்ன செய்ய போறேன்? உன் சந்ததிக்கு நான் அத சொத்தா நான் தர போறேன். அப்ப இருக்கிற இடத்துல இருந்து யாரை நோக்கி பார்க்கணும்? கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அதான் முதல் வார்த்தை. இருக்கிற இடத்துல இருந்து நம்ம எங்கேயும் அங்கங்க ஓட வேண்டாம். கண்ணுக்கு பார்க்கறது ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அங்க ஓட வேண்டாம். எங்க இருக்கணும்? இருக்கிற இடத்துல இருந்து. நம்ம இப்ப இங்க இருக்கிறோம், ஆலயத்துல இருக்கிறோம், அப்படிதானே? கர்த்தருடைய பிரசன்னத்துல இருக்கிறோம். என்ன தேவையோ, உங்களுக்கு என்ன தேவை, எனக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தான் தெரியும், அப்படிதாங்க? நம்ம தேவையோட இனிமே அவரை நோக்கி பார்க்கிறோம். இந்த மகிமையின் தேவன் அவர் என்ன சொல்றாரு? இருக்கிற இடத்துல இருந்து நீ என்ன நோக்கி பாரு, நான் உனக்கு வேண்டிய சொத்தை நான் தரப்போறேன். என்ன சொத்து உனக்கு இல்லையோ அந்த சொத்தை நான் உனக்கு தர வல்லவரா இருக்கிறேன். அன்னைக்கு ஆபிரகாமுக்கு சொன்னது மட்டும் இல்ல, அதை நிறைவேற்றினார். அதுதான் அந்த கொத்து. அதை எப்படி அவர் நிறைவேற்றினார்? ரோமர் 4:17 நம்ம வாசிக்கிறோம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற நம்முடைய தேவன்.
எல்லாரும் சொல்லுவோமா நம்மளுடைய அப்பா. நம்ம யாரை நோக்கி பார்க்கணும் தெரியுமா? இப்ப இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற நம்முடைய தேவன். அப்ப இந்த இல்லாத ஆபிரகாமுக்கு என்ன இல்லை? அப்ப பிள்ளை இல்லை. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் அன்னைக்கு பிள்ளை இல்லை. 100 வயசு ஆகி போச்சு, ஆனா பிள்ளை இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? உனக்கு கொடுப்பேன். கொடுத்தாரா? கொடுத்தாரு. அது எல்லாமே இருக்கு. அது சரித்திரத்திலேயே இருக்கு, வேதத்துல மட்டும் இல்ல, அது சரித்திரத்திலேயே இருக்கு. அவருக்கு ஈசாக்குங்கிற ஒரு மகனாக கர்த்தர் கொடுக்கிறாரு கிருபையாக. அந்த சொத்து மட்டும் இல்ல, இப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் ஆபிரகாமை, அவரை ஆபிரகாம் அப்படின்னு பேரை மாத்தினாரு, விசுவாசத்தின் தகப்பனா மாத்தினாரு. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் விசுவாசிச்சு இந்த கர்த்தரை நோக்கி நீங்களும் நானும் பார்த்தோம்னா நமக்கு ஒரு மனத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். இன்னைக்கு என்ன ஒரு மனம்னு நம்ம சீக்கிரமா, எல்லாருக்கும் தமிழ் நல்லா தெரியும்ல, தமிழ்ல ஜஸ்ட் ஒரு அ ஆ இ ஈ அதை வச்சு படிச்சுக்கணும் ஈஸியா. எபேசியர் 4வது அதிகாரத்துல அழைப்பு இருக்குது. 1வது வசனம், 3வது வசனம் ஆவியின் ஒருமை. நம்மளை எப்படி இணைக்க முடியும்? கர்த்தருக்குள், கிறிஸ்துவுக்குள், இந்த ஆபிரகாமின் விசுவாசத்திற்குள் இல்லாததை இருக்கிறத போல எனக்கு நீங்க தந்துட்டீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் எப்படி விசுவாசிக்க முடியும்னா, இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் அவர் வாசம் செய்யும் பொழுது அழைப்பு இருக்கு. ஆனா ஆவியின் ஒரு மனம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? எனது அழைப்பு, எனது ஆவியின் பரிசுத்த ஆவி, வெறும் ஆவி இல்லை, பரிசுத்த ஆவியானவர் தருகிற ஒரு மனம். இந்த ஒரு மனத்தினால இனிமே சகோதரர் சண்டை போட வேண்டிய தேவையில்லை, பிரியணும்னு தேவையில்லை. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணும் பொழுது அது எவ்வளவு சந்தோஷமா இருக்குது அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம்ல. அங்கே ஜீவனும் ஆசீர்வாதமுமா நம்ம சங்கீதத்துல 133வது சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்ப இனிமே பிரிவினை வேண்டாம். இன்று உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் விசுவாசத்தின் ஒரு மனத்தை கொடுக்க விரும்புகிறார். இது 11வது வசனத்திலையும் அது ஒரு ஈவு. விசுவாசமா என்ன? யாரு? நமக்கு கண்ணால பார்க்க முடியல, இப்ப நமக்கு தேவை, கண்ணால பார்க்க முடியல, அது நமக்கு கிடைச்சிருச்சுன்னு. ஆனா அதை விசுவாசிப்பதுதான் கர்த்தரை விசுவாசிப்பதுன்னு அர்த்தம். என் கையில இப்ப இல்ல, என் கண்ணால இதை பார்க்க முடியலனாலும் நீங்க இதை என் கையில கொடுத்துட்டீங்க, நீங்க என் கையில கொடுத்துட்டீங்க, என் கண்ணு இதை பார்க்குது, என் விசுவாச கண்ணு இது பார்க்குது அப்படின்றதுதான் இந்த விசுவாசத்தின் ஒரு மனம். இந்த விசுவாசத்தின் ஒரு மனத்தை நீங்க 11வது வசனத்துல வாசிக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும் விசுவாசத்திலும் ஏற்படும் ஒரு மனதினால கர்த்தர் கொடுக்கிற ஈவு, கிறிஸ்து இயேசு கொடுக்கிற ஈவு 6வது வசனத்துல இருக்குது. நோட் பண்ணிக்கலாம் நீங்க, அதுக்கப்புறமா வீட்டுல போய் வாசித்து பார்க்கலாம், பைபிள் இருக்கவங்க. 6வது வசனத்துல இருக்குது. அடுத்து அடுத்தது அப்புறம் ஊதன. அப்ப இந்த இன்னைக்கு உண்டு. நமக்கும் எனக்கும் உங்களுக்கும் ஒரே நம்பிக்கை. ஒருவேளை நம்ம நிறைய காரியங்களை நம்பலாம், ஆனா இன்னைக்கு ஒரே நம்பிக்கை, ஒரே கர்த்தர். நீங்க ஒரே கர்த்தர், இந்த ஒரே கர்த்தருக்கு போகிற வழி கிறிஸ்து இயேசு, அவர் ஒருவரே, இந்த சரீரம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரே நம்பிக்கை இருந்துச்சுன்னா இனிமே நம்பிக்கையின் ஒரு மனம், ஆவியின் ஒரு மனம், விசுவாசத்தின் ஒரு மனம், நம்பிக்கையின் ஒரு மனம், அடுத்து ஊழியத்தின் ஒரு மனம். இதுல ஒருவேளை நிறைய பேர் நீங்க சின்ன பிள்ளைங்க சண்டே ஸ்கூல் எடுக்கலாம், இல்ல யூத் எடுக்கலாம், எல்லாமே எடுக்கலாம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? ஊழியத்துல ஒரு மனம் வேணும்னா 12வது வசனம் 13வது வசனம், இந்த ஊழியத்தின் ஒரு மனம் வேணும்னா சீர் பொருந்த வேண்டும். அப்படின்னா நீங்களும் நானும் நிறைய காரியங்களை திருத்திக்கணும். ஒரு மனம் வேணும்னா ஆண்டவரே இன்னைக்கு நான் எதை திருத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். இதெல்லாம் சாவி கொத்துல இருக்கு. அழைப்பு, ஆவியின் ஒரு மனம், அப்புறம் விசுவாசத்தின் ஒரு மனம், நம்பிக்கையின் ஒரு மனம், ஊழியத்தின் ஒரு மனம், அப்புறம் அடுத்தது ஐதன. இருக்குல்ல, 5 விதமான ஊழியங்கள் இருக்குது. அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசிகளாகவும். இது 13வது வசனம். எல்லாமே எபேசியர் 4ல இருக்குது. எபேசியர் 4:13ல என்ன போட்டிருக்குது? சிலரை எப்படி அழைச்சிருக்கிறாரு கர்த்தர்? அப்போஸ்தலரா, சிலரை தீர்க்கதரிசிகளா, சிலரை சுவிசேஷகரா, சிலரை மேய்ப்பரா, சிலரை போதகரா. அப்ப இந்த 5லயும் ஒரு மனம்,
முடிச்சிருவோம், அப்படிதானே? ஆனா எபேசியர் 4:32 என்ன போட்டிருக்கு? கிறிஸ்து இயேசு உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிங்கள். அப்ப அதுதான் ஒருவருக்கொருவர் மன்னிச்சோம்னா அங்க இன்னைக்கு எது? இது ஒரு ஓய்வு நாள். ஓய்வு நாள். கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்திருந்து, ஆண்டவரே இல்லாதத நான் இருக்கிறத போல இந்த இருக்கிற இடத்துலயே நான் உங்க கையில இருந்து நான் வாங்கிட்டு போறேன். இந்த விசுவாசம் இன்னைக்கு யாருக்கெல்லாம் இருக்கு? இந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் கட்டாயம் அதை வந்து கனப்படுத்துவார். இந்த விசுவாசம் இல்லாதத நான் இருக்கிறது போல இருக்கிறவராக வருகிறவராக இந்த ஒரே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நான் இன்னைக்கு வாங்கிட்டு போறேன். இப்ப அடுத்த இருக்குல்ல, அதை மட்டும் நம்ம பார்ப்போம். வந்து ஔஷதம், மருந்து. இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்திலே ஒரு மனம். நம்ம யாரா கூட இருக்கலாம், நான் இயேசப்பாவை இன்னும் நான் ஏத்துக்கலன்னு கூட சொல்லலாம். ஆனா இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்களும் நானும் இங்க அமர்ந்திருந்து ஒரு மனதோடு கேட்டோம்னா அது கிடைக்கும். கிறிஸ்து இயேசுவின் மேலான நாமத்துல விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு, வெறும் காரியத்துக்கு மட்டுமல்ல, இந்த ஔஷதமாகிய இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமம் எனக்கு போதும், வேற எதுவும் வேண்டாம். எனக்கு உங்க மேலான நாமம், இந்த நாமத்துல இருக்கிற அதிகாரம் போதும்னு சொன்னோம்னா உங்க கையிலையும் என் கையிலையும் ஒரு கீ இன்னைக்கு நம்ம வாங்கிட்டு போறோம். ஒரு கீ இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல ஒரு திறவுகோல். தமிழ்ல கீ என்னது? திறவுகோல். இதுல என்ன திறவுகோலை கர்த்தர் கொடுக்கிறாருன்னா தாவீதின் திறவுகோல். ஏசாயா 22:22 என்ன போட்டிருக்குது? தாவீதின் திறவுகோல். அதே திறவுகோல் வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 7வது வசனத்திலையும் போட்டிருக்குது. அதுல என்ன போட்டிருக்குது? பரிசுத்தரும் சத்தியம் உள்ளவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறப்பவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுபவரும். அது யாரு? கிறிஸ்து இயேசு ஒருவர் தான். அதனாலதான் நம்ம அவரை நோக்கி பார்த்தோம்னா நமக்கு கிடைக்க வேண்டியது நமக்கு கிடைச்சது, நமக்கு வேண்டாதது நம்மளை விட்டு விலகி போயிருது. அப்ப இந்த திறவுகோலை இன்னைக்கு நீங்களும் நானும் வாங்க போறோம். என்ன திறவுகோல்? யாரும் சத்தமா சொல்லலாமா? தாவீதின் திறவுகோல். இந்த தாவீதின் திறவுகோலை நான் ஏன் ஏசாயாலையும் நம்ம படிச்சோம், வெளிப்படுத்துதல் விசேஷத்திலையும் படிச்சோம்னா அது முன்னாலேயே உரைக்கப்பட்டது. முன்னாலேயே உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் வெளிப்படுத்துதலே நிறைவேறியதுன்னு நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவிலே அது நிறைவேறியது. அப்ப இந்த நிறைவேறுதல் இன்னைக்கு நம்ம கையில் இருக்கு. ஏன்? நம்ம எல்லாரும் இயேசுவின் நாமத்துல ஒரு மனம். நமக்கு என்ன கீ இருக்கு? எல்லாரும் சத்தமா சொல்லலாமா? தாவீதின் திறவுகோல். இந்த தாவீதின் சிங்காசனத்துல என்றென்றும் வீற்று அரசாளுகிறவர் யாரு? கிறிஸ்து இயேசு ஒருவரே. அப்ப முதல்ல நம்ம ஒரு தடவை பார்த்துக்கலாமா? இதுல இருந்து நம்ம எல்லாரும் வாசிக்கலாம். விலையேற பெற்ற முத்து என்னது? இருக்கிற இடத்துலயே நீங்களும் நானுமே இல்லாததை நம்ம வாங்கிக்க போறோம். சொத்து நம்ம சந்ததியையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பிள்ளையே இல்லைன்னு கூட நினைச்சு பார்க்கல. அவர் கர்த்தர் என்ன சொல்றாரு? உன் சந்ததியே நான் ஆசீர்வதிக்க போறேன். அப்ப ஏன் நீ சின்ன காரியத்துக்கு போய் நீ கவலைப்படுற? ஏன் ஸ்மாலுக்கு போய் ஜோவாருக்கு போய் நீ கவலைப்படுற அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. சாவி கொடுத்து கர்த்தரின் வார்த்தை நிறைவேறும். அது கர்த்தருடைய வார்த்தைன்னா அது கண்டிப்பா அது நிறைவேறும். தாவீதின் திறவுகோல். 2வது என்ன பார்த்தோம்? நம்ம தவிர்க்க முடியாத ஒரு வழி. தவிர்க்க முடியாத வழி வந்து யார்கிட்ட போய் நின்றுச்சு? அப்பா அம்மா கிட்ட போய் நின்றுச்சு. அம்மா கிட்ட போய் நின்றுச்சு. அப்படிதான் இந்த ஸ்கிட்ல நம்ம பார்த்தோம். நிறைய நேரம் நம்மளுக்கு சொந்தக்காரங்க மத்தியில சொந்த ஊர்ல கனம் இருக்காது. அதை தான் ஆண்டவர் சொல்றாரு. சொந்த ஊர்லயே நிறைய நேரம் நம்மளுக்கு கனம் கிடையாது. சொந்தக்காரங்க மத்தியில இன்னைக்கு ஒருவேளை நம்ம அவமானமா நிக்கலாம். நம்மள அவங்க 10 பேச்சு பேசியிருக்கலாம். சொந்தக்காரங்க வார்த்தை நிறைய விட்டுருக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? எப்படி நம்ம செய்ய போறோம்? முதல்ல நம்ம வாக்குவாதம் பண்ண போக மாட்டோம். இன்னைக்கு நம்ம கர்த்தர் கொடுக்கிற ஒரு விளக்கை ஏத்த போறோம். சும்மா சாதாரணமா நம்ம வீட்டுல ஒரு விளக்கை ஏத்தி நம்ம வைக்க போல விளக்கை ஏத்தி விளக்கு தண்டின் மேல நம்ம வைக்க போறோம். அதை நம்ம எப்படின்றத ரொம்ப சுருக்கமா பார்க்கலாம். இதுல விலையேற பெற்ற முத்து ஒண்ணு ஆண்டவர் உங்க கையிலையும் என் கையிலையும் கொடுக்க விரும்புகிறார். அது என்ன? ஒருவேளை நம்ம நிறைய இடத்துல கனவீனப்பட்டிருக்கலாம். நிறைய இடத்துல இவங்களா அப்படின்னு சொல்லி நம்மள வந்து ஏளனமா கூட நம்மள பார்த்துருக்கலாம். ஆனா அந்த இடத்துல கர்த்தர் உங்களையும் என்னையும் கட்டவிழ்க்க விரும்புகிறார். கட்டுகளை அவிழ்க்க விரும்புகிறார். சொந்த ஊர்லயே அந்த கனம் இல்லை அவருக்கு. இது எல்லாமே யோவான் 4 இருக்கு. சொந்த ஊர்ல அவருக்கு கனம் இல்லை. அதனால அவர் பக்கத்து ஊர்
ராஜா வரார். அந்த ராஜாவின் மகனுக்கு அங்க மரண அவஸ்தை. அவன் என்ன பண்ண போறான்? சாக போறான். அவனுக்கு வேற வழியே கிடையாது, தவிர்க்க முடியல. இந்த வழி எப்படிதான் அவன் செத்துதான் போக போறான். ஆனால் இந்த ராஜா எங்க ஓடி வராரு? ஏசப்பா கிட்ட ஓடி வந்து, ஆண்டவரே எங்க வீட்டுக்கு வாங்க. இன்னைக்கு நம்ம ஒருவேளை கனவீனப்பட்டிருந்தோம்னா ஒண்ணே ஒண்ணு, ஏசப்பா எங்க வீட்டுக்கு வாங்க. இது வந்து நம்ம எந்த வகுப்புக்கும் சார்ந்தது கிடையாது. எந்த வகுப்பும் இதுல நம்ம பிரிவின தேவை இல்லை. எல்லாருக்குமே இது சொந்தம். ஏசப்பாவை நம்ம வீட்டுக்கு கூப்பிடுறது எல்லாருக்குமே சொந்தம். ஏசப்பா நீங்க எங்க வீட்டுக்கு நீங்க வாங்க. இந்த ராஜாவின் மகன் என்ன செஞ்சானா, அவனோட மகனுக்கு மரண அவஸ்தை அப்ப அவன் என்ன செஞ்சான்? ஏசப்பா நீங்க எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் வீட்டுக்கு வருவேன் தான், வரலன்னு சொல்லல. ஆனா என்ன சொல்றாரு? நீ போ, இந்த வார்த்தையை நான் கர்த்தர் சொல்லும் போதே அந்த மகனுக்கு அங்க சுகமாயிடுச்சு. இந்த வார்த்தை, ஒரு வார்த்தை போதும். இன்னொரு சுவிசேஷத்துல எப்படி போட்டிருக்குதுன்னா, ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொல்லும் போதும் என் மகன் வந்து சுகமாயிடுவான். இன்னைக்கு நம்ம என்ன சொல்ல போறோம்? ஆண்டவரே நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க. என்னுடைய தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள், என்னுடைய தவிர்க்க முடியாத கஷ்டங்கள், தவிர்க்க முடியாத பாரங்கள், இது எல்லாத்தையும் நீங்க என் அவஸ்தையை, தவிர்க்க முடியாத என்னுடைய அவஸ்தையை நீங்க இன்னைக்கு மாற்றி தர போறீங்க. என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா, அன்னைக்கு அந்த கானா ஊர்ல அன்னைக்கு அந்த நேரமே, அது 7ஆம் மணி நேரம், 7ஆம் மணி நேரத்துல அவனுக்கு என்ன ஆயிடுச்சான்? சுகம் கிடைச்சது. இது எத்தனாவது மாசம்? இந்த வருஷத்துல 7ஆவது மாசம். நம்புவோமா? நம்மளும் ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, இந்த 7ஆவது மாசத்துல எனக்கு என்ன கிடைக்கும் போது? விடுதலை. எந்த அவஸ்தையோ அதுல இருந்து எனக்கு என்ன கிடைக்கும் போது? விடுதலை. ஒருவேளை சரீர அவஸ்தையா இருக்கலாம், மனசுல அவஸ்தையா இருக்கலாம், ஆவிக்குரிய பிரகாரமா அவஸ்தையா இருக்கலாம், வீட்டுல இருக்கலாம், வேலையில இருக்கலாம், நம்ம சமுதாயத்துல இருக்கலாம். எதுல இருந்தாலும் கர்த்தர் நம்மளுக்கு இந்த மாசத்துல கர்த்தர் ஒரு பெரிய விடுதலைய, கனத்தை தர போகிறார். கனத்தை தந்தோட நம்ம சும்மா உட்காரக்கூடாது. கடைசியில என்ன போடுது? ஆத்மாவிலையும் சரீரத்திலையும் நமக்கு சுகம். அப்புறம் கடைசியில நம்ம என்ன படத்தை பார்க்கிறோம்? சுகம் கிடைச்சோட நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? புத்தி உள்ளவங்களா நம்ம வீட்டை கட்டணும். புத்தி இல்லாதவங்களா நம்ம வீட்டை கட்டக்கூடாது. புத்தி உள்ளவன் கற்பாறையான கிறிஸ்துவின் மேல, கர்த்தரின் வார்த்தையின் மேல கட்டணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சொல்ல சொல்ல நம்ம செய்யணும். அதுதான் நம்ம கர்த்தரின் வார்த்தையில நம்ம வீட்டை கட்டுறதுன்னு அர்த்தம். ஒரு கல் மேல இன்னொரு கல்லை வைக்கிறோம். அப்ப ஒரு வார்த்தை கர்த்தர் சொல்றாரு, நீ இந்த ஒரு வார்த்தையை போய் அவங்களுக்கு சொல்லு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? சொல்லணும். இதை செய்யாத அப்படின்னா நம்ம செய்யக்கூடாது. அப்ப நம்ம அந்த வீடை கர்த்தர் மேல நம்ம புத்தி உள்ளவங்களா கட்டுறோம். புத்தி இல்லைன்னா நம்ம சொந்த பேச்சை கேட்காம நம்ம வீடு என்ன செஞ்சது? புயல் வருது, வெள்ளம் வருது, எந்த சூழ்நிலை வந்தாலும் புத்தியா கட்டினா அது அங்க நிலைச்சு நிக்குது. அதே புயல் தான் வருது, அதே கஷ்டம் தான் வருது, அதே துன்பம் தான் வருது. ஆனா என்ன பண்ணுது? ஆண்டவருடைய வார்த்தையின் மேல கட்டாத வீடு அங்க இடிந்து விழுந்தது. அப்ப வேதத்தை நேசிப்பவர்களுக்கு இடறுதல் இல்லை. இந்த கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கணும். வெறும் வாசிக்கிறது பத்தாது, இந்த வார்த்தையை நேசிக்கணும். இந்த ஆத்தும நேசர், நமக்கு ஆத்மா, மனுஷங்களுக்கும் மிருகத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? நம்மளுக்கு ஒரு ஆத்மா இருக்குல்ல, இந்த ஆத்மாவை ஆதாயம் பண்ணிக்கொள்ளணும். உலகம் பூரா ஆதாயம் பண்ணி ஆத்மாவை நீ நஷ்டப்படுத்தினா, ஜீவனை நஷ்டப்படுத்தினா ஏதாவது லாபம் இருக்கா? ஒரு லாபமும் இல்லை. இப்ப இந்த ஆத்மாவை நீங்க லாபம் பண்ணி கொண்டீங்கன்னா, அப்படின்னா ஏசப்பா எங்க வீட்டுக்கு வாங்க, நான் உங்க வார்த்தை மேல என் வீட்டை நான் கட்ட விரும்புறேன் அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் இன்னைக்கு சொன்னோம்னா, நமக்கு ஒரு அருமையான சாவி கொத்த ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு கொடுக்க விரும்புகிறார். முதல் சாவி கொத்து தாவீதின் திறவுகோல். இன்னைக்கு வெறும் அறிவாகிய திறவுகோல் அல்ல, அறிவாகிய திறவுகோல் அல்ல. இதுல என்ன போட்டிருக்குது? லூக்கா 11:52ல நியாய சாஸ்திரிகளே நீங்க என்ன பண்றீங்க? அநேக நேரம் வெறும் பாரமான சொல், அப்படின்னா இதை செய்ய அதை செய்ய, சடங்காச்சாரங்கள், வெறும் ட்ரெடிஷன், சூப்பர்ஸ்டிஷன், இதெல்லாம் மட்டும் கிடையாது. மற்றவங்க செய்யறாங்கன்றதுக்காக நான் செய்யறேன், மற்றவங்க செய்யறதாங்கிறதுக்காக நான் இந்த இடத்துக்கு போறேன், அப்படி கிடையாது. இந்த வேதத்தை நேசிச்சு கர்த்தருடைய வார்த்தையை நீங்களும் நானும் நேசிச்சோம்
சொன்னா அது மத்தேயு 10:27 என்ன போட்டிருக்குது? நீங்களும் நானும் இருட்டுல உள்ள கேட்கிறத வீட்டு மேல போய் நம்ம அறிக்கை செய்யணுமா? அப்ப இயேசுவின் நாமத்தை வெறும் உள்ள மட்டும் நம்ம இங்க மட்டும் அறிக்கை செஞ்சா பத்தாது. எல்லா இடத்துலயும் அவரை அறிக்கை செய்யும் பொழுது எந்த மனுஷன் அவரை அறிக்கை செய்கிறானோ பரலோகத்துல நான் அவனை பிதாவிற்கு முன்பாக அறிக்கை செய்வேன். அப்ப இந்த அதுக்கு முன்னாடி வசனத்துல போட்டிருக்குது, என்ன போட்டிருக்குது? லூக்கால போட்டிருக்குது 8வது அதிகாரம் 16வது வசனத்துல இருந்து 18வது வசனம் நீங்க வாசித்து பாருங்க. அதே மாதிரி மத்தேயுல 2த்தையும் வாசித்து பாருங்க. விளக்க கொளுத்தி எங்க வைக்க முடியாது? கட்டிலுக்கு கீழே, படுக்கைக்கு கீழே வைக்க மாட்டோம். விளக்க கொளுத்தி எங்க வைப்போம்? விளக்கு தண்டு மேல அங்க ஒரு லேம்ப் ஸ்டாண்ட் இருக்கும்ல, லேம்ப் ஸ்டாண்ட்ல தான் நம்ம என்ன செய்வோம்? வைப்போம். அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை கர்த்தரை கனம் பண்ணி அவரை அறிக்கை செய்ய செய்ய கர்த்தர் மேல் இருக்கிற அறிவு, அவர் மேல் இருக்கிற பற்றுதல், இந்த நேசம்ன்ற திறவுகோல். இன்னைக்கு நம்ம ஒரு பாட்டு பாடுறோம்ல, நேச கொடி என் மேல் பறக்க. இந்த நேசம்ன்ற திறவுகோல உங்க கையிலேயே என் கையிலேயே கர்த்தர் கொடுக்க இன்னைக்கு விரும்புகிறார். வெறும் அறிவு மட்டும் இல்லை, வெறும் படிச்சா மட்டும் பத்தாது. இந்த வார்த்தையையும் ஆண்டவரையும் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் நான் நேசிக்க நேசிக்க நம்மை புத்தி உள்ளவர்களாக, கனம் பெற்றவர்களாக, பரலோகத்துல உங்க பேரையும் என் பேரையும் அறிக்கை செய்கிறவர்களாக கர்த்தர் கனம் பண்ண இன்னைக்கு விரும்புகிறார். 3வது வழி நம்ம என்ன பார்த்தோம்? தேவையில்லாத வழி, தவிர்க்க முடியாத வழி, தற்செயலான வழி. தற்செயலான வழியா நம்ம இன்னைக்கு யாருமே இங்க வரல. சிலுவையில கர்த்தர் சொன்ன 7 வார்த்தைகளை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆனா அதுக்கு நம்ம பிராக்டிக்கலா நீங்களும் நானும் இன்னைக்கு படிக்கிறத நம்ம என்னைக்குமே மறக்காம இருக்கணுன்றதுக்காக ரொம்ப சிம்பிளா நான் படிச்சதை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை எதற்கு சுமந்தார்னா நம்ம பாவத்திற்காக அவர் சுமந்தார், நம்ம மரண பயத்திற்காக அவர் சுமந்தார், நமக்கு மரணத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறதுக்காக தான் சிலுவை சுமந்தார். ஏன்னா அவர் சிலுவை சுமந்து அவரே சாபமானார், அவரே பாவமானார், நமக்கு பதிலா அதை நமக்கு அவர் எடுத்துக்கிட்டார். முதல் வார்த்தை யாருக்காவது ஞாபகம்? பைபிள் வச்சுக்கோங்க, மன்னியும் சொன்னார். நம்மலாம் யாருன்னு ஏசப்பாக்கு தெரியுமா தெரியாதா? கர்த்தருக்கு தெரியுமா இல்லையா நம்ம யாருன்னு? தெரியும்ல. நம்ம யாருன்னு தெரிஞ்சும் நம்மளை மன்னிச்சாரு. மற்றவங்க யாருன்னு தெரிஞ்சும் நம்ம மன்னிக்க முடியுமா? நம்மளால? இன்னைக்கு நம்ம ஆண்டவரே எனக்கு பலன் தாங்க, மன்னிக்கிற வார்த்தையை எனக்கு தாங்க. அவங்க ஒருவேளை ஏமாத்தலாம், அவங்க ஒருவேளை மோசமா இருக்கலாம், அவங்க ஒருவேளை தற்செயலான வழியில போகலாம். ஆனா நான் என்ன செய்யணும்? இனிமே நம்ம என்ன செய்யணும்? நீங்க மன்னிச்சது மாதிரி மன்னிக்கணும். 2வது, அங்க ஒரு கள்ளன், 2 கள்ளங்க இருந்தாங்க. அதுல மனம் திரும்பின கள்ளனை என்ன பண்ணாரு? ஆண்டவர் சேர்த்து கொண்டார். நம்ம மனம் திரும்புறவங்களை நம்ம சேர்த்துக்க முடியுமா? தப்பு பண்ணிட்டேன் என்ன சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றவங்கள நம்ம சேர்த்துக்கோமா? சேர்த்து கொள்ளுகிற வார்த்தையை நம்ம பேசுவோமா? இல்லைன்னா நீ வந்தனா பாரு, நான் உன்னை என்ன செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி வார்த்தையை நம்ம விடுவோமா? நம்ம வார்த்தை எப்படி இருக்கும்? கர்த்தர் என்ன சொன்னாரு? அந்த கள்ளனை பார்த்து, மனம் திரும்பின கள்ளனை பார்த்து என்ன சொன்னாரு? இன்னைக்கு நீ என்னோட கூட பரதேசில இருக்க. அப்ப இன்னைக்கு முதல்ல நம்ம யாருன்னு தெரிஞ்சும் மன்னிக்க போறோம். யாருன்னு தெரிஞ்சும் அவங்க சாரி கேட்கிறாங்கன்னா நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம சேர்த்துக்க போறோம். நம்மளும் என்ன செய்ய போறோம்? மன்னிக்க போறோம், சேர்த்துக்க போறோம். 3வது, ஏசப்பா என்ன பண்ணாங்க? அவங்க அம்மாவுக்கு சீஷனை காட்டினாங்க, சீஷனுக்கு அம்மாவை காட்டினாங்க. நிறைய பேர் நம்ம இன்னைக்கு குடும்பங்கள்ல இருந்து பிரிகிறோம், நம்ம குடும்பங்கள்ல நம்ம ஒளிஞ்சுக்கிறோம், நம்ம குடும்பங்கள்ல நிறைய விதமான பிரிவினை, அங்க கஷ்டங்கள், சோர்வுகள், நம்ம சொந்த குடும்பத்திலேயே நம்ம சேர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? என்ன முடிவு பண்ண போறோம்? என் வார்த்தை ஆண்டவரே, அம்மா, சீஷன் அப்படின்னா என்னை நம்பி வந்தவங்களை நான் இனிமே என்ன செய்ய மாட்டேன்? தூரம் போக சொல்ல மாட்டேன். நான் கண்டிப்பா அவங்கள மன்னிச்சிடுவேன், கண்டிப்பா அவங்கள சேர்த்துக்கொள்வேன், கண்டிப்பா அவங்களுக்கு நான் அன்பான வார்த்தையை தான் சொல்லுவேன். தாயே தான் சொன்னாரு ஆண்டவர் சிலுவையிலையும் அவ்வளவு வேதனையிலையும் அவங்க அம்மாவை மறக்கல, சீஷனையும் மறக்கல. நம்ம இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள மறந்துருக்கோம்? நம்ம மறந்துட்டு இருந்தோம்னா இன்னைக்கே போய் நம்ம என்ன செய்யணும்? சரி செய்ய போறோம். கர்த்தருக்கு பலன் தர நம்ம
நம்ம பலனை கேட்போம். 4வது, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொன்னார் கர்த்தர். நம்ம யாராலையும் செய்ய முடியாததை கிறிஸ்து இயேசு சிலுவையில் செய்து முடித்தார். நம்ம யாராலையும் அந்த இருளை தாங்க முடியாது. நம்ம யாராலையும் கர்த்தருடைய கோபாக்கினையை தாங்க முடியாது. யாராலையும் செய்ய முடியாததை கர்த்தர் செய்து முடித்தார். யாராலையும் செய்ய முடியாததை ஆண்டவரே நீங்க செஞ்சுட்டாங்க. கேட்போமா இன்னைக்கு? யாராலையும் செய்ய முடியாது. அதை கர்த்தர் செய்யறதுக்காக தான் அவர் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு நினைக்காத இருந்தாரு. ஏன்னா யாராலையும் கர்த்தருடைய கோபாக்கினைய வாங்கிக்க முடியாது. அன்னைக்கு அவர் சிலுவையில அந்த கோபாக்கினைய உங்களுக்காகவும் எனக்காகவும் வாங்கிக்கிட்டாரு. இனிமே நம்ம வேற எந்த கிரியையும் செஞ்சு கோபாக்கினையத்துக்கு நம்ம தப்பிக்க வேண்டிய தேவையே இல்லை. சிலுவைக்கு வந்தா போதும், அவரை நம்பினா போதும். யாராலையும் செய்ய முடியாதத கர்த்தர் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்புறம் என்ன சொன்னாரு? தாகமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறேன்னா எதுக்காக அவர் தாகமாய் இருந்தார்? ஆத்ம தாகம். சரிதான். கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு தாகம். கர்த்தருடைய சித்தத்தை செய்வதே என் போஜனம். அங்க சமாரியா ஸ்திரீ கிட்ட அவர் தாகத்துக்கு தானு கேட்டாரு. அப்புறம் அங்க வரிசையா அதை கீழே வாசித்தோம்னா என்ன வருது? கர்த்தருடைய சித்தத்தை செய்வதே எனக்கு போஜனமாய் இருக்குது. அப்ப தாகமாய் இருக்கணும்னா நீங்களும் நானும் என்ன செய்யணும்? ஏசப்பா உங்க சித்தம் என்னன்னு மட்டும் கேட்கறது கிடையாது. உங்க சித்தத்தை செய்யறதுக்கு நான் ஒரு அடி வைக்கிறேன், ஒரு அடி எடுத்து வைக்கிறேன். இந்த வார்த்தை நம்ம வாயிலிருந்து வருமா இன்னைக்கு? ஆண்டவரே தாகமா இருக்கிற எதுக்கு? உங்க சித்தத்தை செய்யறதுக்கு. அப்படி நம்ம சொன்னோம்னா கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு முடிச்சு கொடுக்கிறார். ஏன்னா முடிந்தது. எது முடிந்தது? பாவம், சாபம், மரணம், மரண பயம், இல்லாமை, வெறுமை அங்க முடிஞ்சிருச்சு. இனிமே ஜீவன் அங்க வந்தது, வெளிச்சம் அங்க வந்தது. முதல் வசனமும் கடைசி வார்த்தையும் கர்த்தர் பேசுறது ஒரு ஜெபம். சிலுவையில் அவர் ஜெபத்தோடு ஆரம்பிக்கிறார், ஜெபத்தோடு முடிக்கிறார். பிதாவே பிதாவே. இன்னைக்கு நம்ம எல்லாரும் இப்ப ஜெபம் பண்ண போறோம் ஒரு 5 நிமிஷம். இந்த ஜெப வேளைக்கு நீங்களும் நானும் வரும் பொழுது இனிமே இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக பார்க்கிற இந்த கர்த்தரை நம்ம பார்க்க போறோம். இந்த வேதத்தை நேசித்து நம்ம இனிமே இடறி விழப் போவது இல்லை. இனிமே நம்ம இசைந்து இணைவாக ஒருவரோடு ஒருவர் கட்டப்பட போறோம். அதுதான் விலையேற பெற்ற முத்து. இதுக்கு ஏணி யாரு? ஒரே மத்தியஸ்தர் கிறிஸ்து. இப்போ சாவி கொத்து உங்க கையில என் கையில என்ன இருக்குது? பரலோக ராஜ்யத்தின் சாவி. இந்த திறவுகோல், இந்த திறவுகோலை பேதுருக்கு கொடுத்தாரு. அது சபைக்கு கொடுக்கப்பட்ட திறவுகோல். கிறிஸ்து இயேசுவின் மேல கட்டப்படுகிற அவருடைய இசைந்து கட்டப்படுகிற சரீரம். அது தேவனுடைய வீடா இருக்குது. நம்ம எபேசியர் 2ல நம்ம வாசிக்கிறோம். முதல் சாவி கொத்து என்னது? தாவீதின் திறவுகோல். இரண்டாவது என்னது? அறிவில்ல நேசமாகிய திறவுகோல். மூணாவது பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல். இனிமே தூரமா போலாம். ஒருவேளை நிறைய பேர் நம்ம இங்கிருந்து தூரத்துல இருந்து வந்திருக்கலாம், கிட்ட இருந்து கூட நம்ம வந்திருக்கலாம். கடைசியா நம்ம ஒருத்தரை பார்த்தோம்ல, அந்த எலியாக்கு ரொம்ப சோர்வு, மிகவும் சோர்ந்து போய் ஆண்டவரே நான் என்னதான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவருக்கு ஆண்டவர் அங்க உணவளிக்கிறார், உற்சாகப்படுத்துகிறார். நீ இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இன்னும் வரைக்கும் நான் செய்யறத நான் உனக்கு வச்சிருக்கிறேன். இன்னும் நீ அநேக காரியங்கள் எனக்காக நீ செய்யணும். அப்ப சுதந்திரித்துக் கொள்ள போகிறோமா, இல்லைன்னா சும்மா நம்ம வெறுங்கையா நம்ம போய் நிற்க போறோமா? ஆண்டவரை நம்ம முகமுகமாய் பார்க்கும்போது சுதந்திரித்துக் கொள்ள நீங்கள் நானும் போக ஆயத்தமா? சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம்னா கடைசியா இன்னொரு ஒரு சாவி கொத்து. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனம். யாரெல்லாம் பைபிள் வச்சிருக்கீங்களோ? மரித்தேன் ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். திறவுகோலை உடையவனாய் இருக்கிறேன். எந்த திறவுகோல்? மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உள்ள திறவுகோல். அப்படின்னா இனிமேல் பயம் தேவையில்லை, பலன் கிடைக்குது. பயம் வேண்டாம். இனிமே பயத்தின் ஆவியை, அந்தகார சக்திகளை கர்த்தர் முறியடித்தார். இந்த ஒரு சுதந்திரிப்புக்குள்ள எத்தனையோ காரியங்களை நம்ம சுதந்திரிக்க இஷ்டப்படுறோம். வீடு, வாசல், நிலம் சுதந்திரிக்க நம்ம இஷ்டப்படுறோம். ஆனா இந்த பயத்தின் ஆவியை விட்டு நீங்கியவர்களாக பரலோக ராஜ்யத்துல லக்கை நோக்கி ஓடுகிற ஒரு சுதந்திரவாளியா உங்களை என்னை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஒரு நிமிஷம் எல்லாரும்
சேர்ந்து சொல்லுவோமா? என்ன வழியெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்த்தோம்? தேவையில்லாத வழி, தவிர்க்க முடியாத வழி, தற்செயலான வழி, தூரமா போற வழி. இந்த தேவையில்லாத வழியில கர்த்தருடைய சத்தம் என்ன கேக்குது? நீ இருக்கிற இடத்துலயே இரு, என்ன நோக்கி பாரு. தவிர்க்க முடியாத வழியில கர்த்தருடைய சத்தம் என்ன கேக்குது? வேதத்தை நேசி, இடறுதல் இல்ல. அடுத்த வழி என்ன பார்த்தோம்? தற்செயலா போக வேண்டாம், சிலுவைக்கு நம்ம எல்லாருமே வரலாம். இதுல ஆண்டவருடைய சத்தம் என்ன கேக்குது? இசைந்து இணைவாய் கட்டப்படு. கடைசியா என்ன நமக்கு கேக்குது? தூரமா இருந்தாலும் லக்கை நோக்கி ஓடு. இந்த லக்கை நோக்கி ஓடும் பொழுது விலையேற பெற்ற முத்து, சொத்து, இந்த சாவி கொத்து எல்லாமே யாருன்னா விலையேற பெற்ற கிறிஸ்து இயேசு. ஒரு காசுக்கு எத்தனையோ அடைக்கலான் போய், 2 அடைக்கலான் போய், அது கூட கீழே விட கர்த்தர் இன்னைக்கு சித்தம் அல்ல என்று சொல்கிறார். அநேகம் அடைக்கலான் குருவிகளை விட நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். இப்ப இவ்வளவு விசேஷித்தவர்களாக நீங்களும் நானும் இன்னைக்கு ஆண்டவரே, நான் எந்த வழியில இருந்தாலும் இனிமே என் காது கேட்க போகுது. என்ன கேட்க போகுது? உங்க வார்த்தையை இனிமே இங்க இருந்து போனாலும் என் காதுல கேட்க போகுது. அங்க ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி நம்ம ஜெப வேலைக்கு போகலாம். பின்னாலே கேட்கும்னு போட்டிருக்கா இல்லையா? ஏன் யோசிச்சு பார்த்தீங்களா யாராவது? பின்னால கேட்கும் சத்தம் அப்படின்னு. ஏன் முன்னால கேட்டுக்கிட்டாரு? முன்னால கேட்டா நம்மளுக்கு ஈஸி இல்ல. பின்னால கேக்குதுன்னா நீங்களும் நானும் விசுவாசிக்கணும். பின்னால கேக்குது சத்தம், நானும் நீங்களும் விசுவாசிச்சு முன்னால ஒரு அடி எடுத்து வைக்கணும். ஒரு அடி எடுத்து முன்னால விசுவாசிச்சு வச்சா இன்னும் அடுத்த வார்த்தை கேட்கும். இல்லைன்னா நம்ம அதே இடத்துல நின்றுட்டு இருப்போம். இன்னைக்கு யாரெல்லாம் அதே இடத்துல நிக்கணும்னு விரும்புறீங்க? விசுவாசிச்சு பின்னால கேட்கிற சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம லக்கை நோக்கி தொடருவோம். ஜெபம். எங்களை நேசிக்கிற பரம தகப்பனே, ஆண்டவரே, மகிமையின் ராஜாவே, மகிமைக்கு பாத்திரரே, நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திர. ஆண்டவரே, இந்த மகிமையின் பிரசன்னத்துல உங்க மகிமையின் மேகமாக எங்களை மூடுவது மட்டுமல்ல தகப்பனே, உம்மோடு என்றென்றும் உம்முடைய மகிமையான வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதன்படி செய்து பதிலை பெற்றுக்கொண்டு, பயம் இல்லாமல் பலனை பெற்றுக்கொண்டு, பந்தய பொருளாகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் இந்த பந்தய பொருளுக்காக நாங்கள் வீணாக ஓடாமல், ஆண்டவரே, பந்தய பொருளுக்காக நாங்கள் ஓட எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின்